வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மனிதகுலம் உடல் நலத்தோடும் மனவளத்தோடும் கர்மயோக நெறிப்படி கடமைகளை ஆற்றி மனம் தூய்மையடைந்து இறைஞானமும் இறையுணர்வும் பெற்று நிலைத்த நீடித்த அமைதியை பெற வேண்டும். அனைவரையும் வணங்கி இந்த இனிய மாலை நேரத்தில் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 2 விபத்திலிருந்து காத்துக்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்வின் நோக்கம். மனித பிறவியின் நோக்கமே அறிவில் முழுமை அடைய வேண்டும் என்பதுதான். தான், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றின் இணைப்பில்தான் மனித வாழ்க்கை நடைபெறுகிறது. இந்த மூன்றிணைப்பு தத்துவத்தை ஆராய்ந்து தெளிந்த அறிவே வாழ்க்கை தத்துவ அறிவாகும். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தத்துவங்கள் தேவைகள் மூன்றும் காப்புகள் மூன்றும் மனிதனுக்கு மட்டுமின்றி உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவானவை. தேவைகள் மூன்றை சிந்தித்து விட்டோம். காப்புகள் மூன்றை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் தற்செயல் விபத்து பற்றி சிந்திப்போம். விபத்துக்களால் உடலை விட்டு உயிர் பிரிவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்வது அவசியம். உடலும் உயிரும் இணைப்புடன் இருக்க வேண்டுமானால் வாழ்க்கை தத்துவங்கள் தேவைகள் மூன்றும் காப்புகள் மூன்றும் அதன் முறைப்படி பின்பற்றியே ஆக வேண்டும். தற்செயல் விபத்து. விபத்துக்கள் தற்செயலாக ஏற்பட்டு மரணம் சம்பவிப்பதால் நம்மை அதிலிருந்து காத்துக்கொள்வது அவசியமாகிறது. மரணத்தை மகரிஷி ஐயா அவர்கள் 3ஆக வகைப்படுத்தி உள்ளார்கள். இயற்கை மரணம், 2வது துர்மரணம், 3வது ஜீவ சமாதி. முதலில் இயற்கை மரணத்தை பற்றி பார்ப்போம். இயற்கை மரணம் என்பதை நாம் 2ஆக பிரிக்கிறோம். இதை பிரித்து உணர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மகான்களும் வாழும் காலத்தில் இருந்த சமுதாய சூழலுக்கு தகுந்தாற்போல தத்துவங்களின் சாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் இருந்த காலத்தில் இயற்கை மரணம்தான் பெரும்பாலும் இருந்தது. இப்போ ஏன் 2ஆக பிரிக்க வேண்டும் கட்டாயம் என்றால் இயற்கை மரணம் இயற்கையாக நடக்க மிகவும் குறைந்து விட்டது. இயற்கை மரணம் விஞ்ஞான வளர்ச்சி, இதை விஞ்ஞானத்தின் வீழ்ச்சி என்றுதான் சொல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது. வீழ்ச்சி நோக்கி செல்கிறது. செயல் விளைவு தத்துவத்தை இறைவன் 2000க்கு முன் 2ஆக மாற்றிவிட்டார். செயற்கையாக இயற்கை மரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். செயற்கையான இயற்கை மரணத்தை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவம் சார்ந்த, வாழ்க்கை சார்ந்த, நம் சந்ததிகள் சார்ந்த நிறைய உண்மைகள் அதில் உள்ளது. உண்மையை உலகத்திற்கு தெரியப்படுத்துவோம். இயற்கை மரணம் எங்கு நிகழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலத்திலே பிறப்பு இறப்பு இரண்டும் வீட்டில்தான் நிகழ்ந்தது. இப்போ பிறப்பும் மருத்துவமனை, இறப்பும் மருத்துவமனையில் நிகழ்கிறது. அப்போ பிறப்பு இறப்பு செயற்கையாக நடக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டது. பிறப்பு மருத்துவமனையில் நடக்கிறது என்று சொன்னால், அதைவிட அந்த பிறப்புக்கு அந்த கரு அது உண்டாவதற்கான 3 வருடம் 5 வருடம் குழந்தை இல்லாமல் 3,00,000 5,00,000 செலவு செய்து கருத்தரிப்பு மையம் நோக்கி செல்கிறார்கள். இப்ப நமது நாட்டில் அதிகம் வந்துவிட்டது கருத்தரிப்பு மையம். அதுபோல காய்கறி சந்தைகள் கூட இயற்கை நாட்டு காய்கறி கிடைப்பதில்லை. மரபணு மாற்றப்பட்ட ஒட்டு வெரைட்டியும் உயிராற்றலே இல்லாத காய்கறிகள் பழங்கள் தான் கிடைக்கிறது. உருவமும் மாற்றப்பட்டு விட்டது அதிகம். அதுபோக விலங்கினங்களும் கொண்டு வந்து விட்டார்கள். நாட்டு மாடு, ஜெர்சி மாடு, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, நாட்டு முட்டை, ஜெர்சி, லெக்கான் முட்டை, இவற்றில் உண்மையான ஜீவகாந்தம் இருக்கிறதில்ல. செயற்கை பிறப்பு என்றால் செயற்கை இறப்பும் இருக்கும். அடிக்கடி ஆஸ்பத்திரி செல்லும் சூழ்நிலையை கொண்டு வரும். இயற்கை மரணம் என்பது எப்படி நடக்க வேண்டும் என்றால், வயோதிகமாகி வீட்டில் இருப்பவர்களுக்கு
மூவ்மெண்ட் குறைந்து, சாப்பாடு குறைந்து குறைந்து அதன் பிறகு உட்கார்ந்து கொண்டும், படுத்துக் கொண்டும் இருப்பார்கள். பேச்சு குறையும். மூச்சு மட்டும் வந்து கொண்டே இருக்கும். உணவு, நீர் என்ற ஆகாரமாகத்தான் கொடுப்பார்கள். உயிர் பிரியாது. தேன் தண்ணியும், துளசி தண்ணி மட்டும் குடுத்து குடிப்பார்கள். மாத கணக்கில் இருப்பார்கள். ஏனென்றால், இந்த உடலின் அழிவு, அந்த உடலின் மரணத்திற்கு முன்பாக, இந்த உயிர் வெளியேறுவதற்குள்ளாக நோய்த் தன்மைகள் அங்கு தூய்மை செய்த பின்தான், இந்த உடலில் இருக்கக்கூடிய நோய்த் தன்மைகள் என்ற பதிவு, கர்மவினை, அந்த கர்மவினையை தூய்மை செய்த பிறகுதான் உயிர் வெளியே போகும். இறந்த பிறகு பல சடங்குகள் செய்கிறார்கள். அந்த உயிர் தன் பிள்ளைகள் உடலில் இணைந்து குழந்தைகள் பிறந்தபின் சேர்க்கப்பட்ட பிராரப்த வினைகள் கொடுத்துவிட்டு அது சாலோக்கியம், சாமீபம், சாயுக்கியம் இப்படிப்பட்ட வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த இந்த உயரம் அடுத்த உயரம் என்று வான்காந்தத்தின் உச்ச நிலையில் கலந்து விண்ணாக மாறி அந்த விண்ணோடு கலந்து விடக்கூடிய நிலை. அந்த நிலையை அடைந்தால் அந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது என்று அர்த்தம். இப்போ ஒரு அப்பா பையனின் வளர்ச்சிக்காகவோ, பள்ளிக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ ஏதோ கடன்பட்டிருக்கிறார். வயசான காலத்தில் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல் மிக வேதனைப்படும்போது, அந்த பொறுப்பை வந்து மகன் எடுத்து, நான் இந்த கடன அடைக்கிறேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, மகன் அந்த கடன அடைக்கிறேன்னு சொல்லி பொறுப்பு ஏத்துக்கிட்ட பின்னாடி, அப்பா நிம்மதியாக, அமைதியாக இருப்பார். அந்த கடன் சமுதாயத்திடம் நாம் பட்ட கடன். மகன் பர் மகன் பொறுப்பு ஏற்றுக் கொண்டதும் அப்பாவின் ஆன்மா சாந்தி அடைகிறது. இதுதான் இயற்கை மரணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இயற்கை மரணத்திற்கும் செயற்கை மரணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வீட்டில் மரணம் நிகழும்போது உடலில் அறிவு என்ன செய்கிறது என்றால், நோய்த்தன்மை நீங்கக்கூடிய கர்ம வினை இருக்குதல்லவா? அந்த கர்ம வினையை இந்த உடல் சுத்தம் செய்த பிறகே இயற்கை மரணம் ஏற்படும். அதனாலேயே படுத்தே இருப்பார்கள். பெட்லயே யூரின் மோஷன் போய்க்கொண்டே இருக்கும். வியர்க்கும், சளி வரும். எந்த வகையிலெல்லாம் கழிவுகள் வெளியேறணுமோ, அவ்வளவு அ வழியிலும் வெளியே செல்ல பெரிய நோயாக இருந்தாலும் வெளியே போய்விடும். நோய்க்கு தகுந்தாற்போல் கழிவுகளின் வெளியேற்றம் இருக்கும். இதற்கு பிறகுதான் இயற்கை மரணம் நடக்கும். அதை எப்படி நாம தெரிந்து கொள்வது என்றால், அந்த கழிவுகள் வெளியேறி கழிவுகள் வெளியேற்றம் நின்ற பின், முதலில் மலம் மஞ்சள் நிறமாகவும், பிறகு வயலட் நிறமாகவும், கடைசியில் கருப்பு நிறத்தில் போகும். மரணத்தை நெருங்கிவிட்டார்கள் என்று அர்த்தம். கழிவுகள் எல்லாம் நின்றபின் முகம் பிரகாசமாகும். பிரைட்டாக முகமலர்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால், இந்த உடலில் உள்ள கர்ம வினைகள் நீக்கப்பட்டு விட்டது. தூய்மை பெற்று விட்டார்கள் என்ற அடையாளம். பிள்ளைகளை வெளியூர் போக வேண்டாம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். இதுதான் இயற்கை மரணம். இதை அந்த கால டாக்டர்கள் கடைசி நேரத்தில் வீட்டுக்கு கூட்டி போங்கள், மருந்து மாத்திரை வேண்டாம் என்று வீட்டில் மரணம் நிகழட்டும் என்று அனுப்பி விடுவார்கள். மறுநாளோ 2 நாள் கழித்தோ இறந்து விடுவார்கள். இப்போ உள்ள ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்சுகள் பேஷண்ட்டுகளை கழிவுகளை வெளியேற விடாமல் அடக்கி வைக்கிறார்கள். பிறகு எப்படி கர்ம வினை கழியும்? அதற்கு பெயர்தான் ஐசியூ என்று வைத்திருப்பார்கள். தூய்மை நடக்காமல் இருந்தால் நோய் சார்ந்த கர்மவினை குழந்தைகளுக்கு வந்து சேரும். இப்போ பெரும்பாலோர் தம் பெற்றோர்களை வீட்டில் வைத்து பார்க்க முடியாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுகிறார்கள். ஒரு காய்ச்சல், பிரஷர், லூஸ் மோஷன் உடனே நிறுத்தக்கூடிய ஊசியை போட்டு நிறுத்தி விடுகிறார்கள். அப்போ கர்ம வினை பதிவு வெளியேற விடாமல் நிறுத்தி வைப்பதற்கு பெயர்தான் ஐசியு. ஐசியு நிறைய பேரை காப்பாற்றுகிறது. ஆனால் நோயால் கைவிடப்பட்ட பின் ஐசியுவில் வைக்க தேவையில்லை. கழிவுகள் நீங்காவிட்டால் கர்ம வினை குழந்தைகளை வந்து சேரும். இன்றைய காலகட்டங்களில் பிள்ளைகளும் மருமகளும் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிந்தனை இது. இந்த தத்துவத்தை இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து உணர்ந்து அனுபவங்களை பெற்றுக் கொடுத்த தத்துவம் இது. சில பேர் சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல், சளி பிடித்தல் போன்றவைகளுக்கு மெடிக்கலில் மருந்து வாங்கி உட்கொள்கிறார்கள். நான் டயர்டா இருக்கேன், சத்தூசி போடுங்க, குளுக்கோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே தனக்குத்தானே மிகப்பெரிய தவறுகளை செய்கிறோம்.
கர்ம வினைகள் கர்ம வினைகளை எப்படி கழிப்பது என்றால், கர்ம வினைகளை 2 வகையிலே நாம் சமன் செய்ய முடியும் என்று நன்மணி ஐயா கூறியுள்ளார்கள். நமது பயிற்சி முறைகளை சரியாக செய்ய வேண்டும் 1. 2வது நாம் பிறர் துன்பம் போக்கும் புண்ணியம் செய்ய வேண்டும். இப்போ நம் பயிற்சி செய்பவர்கள் 99% இருக்கிறார்கள். பயிற்சி செய்தால் கர்ம வினைகள் கழியுமா என்கிறார்கள். கர்ம வினை என்றால் பாவம். பாவம் எப்பொழுது வருகிறது? செயல். பாவம் என்ற செயலுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, தனக்கு செய்வது தனக்கு செய்ற துன்பம் ஒரு பாவம். மற்றவருக்கு செய்ற துன்பம் ஒரு பாவம். தனக்கு வரும் பாவம் இருக்கிறது அல்லவா? பயிற்சிகளில் மட்டுமே வெளியேறும். ஜீவகாந்தமும் மற்ற பயிற்சிகளும் நாட்பட்ட நோய் தீரும். நன்மணி ஐயா அவர்கள் பயிற்சிகளை 5ஆக பிரித்துள்ளார்கள். உடற்பயிற்சி, காயகல்பம், ஜீவகாந்தம் இது 3ம் ஒரு பயிற்சி. தவமும் தற்சோதனை 2வது. முதல் 3 பயிற்சியும் தனக்கு துன்பம் கொடுத்த கர்ம வினையை போக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த கர்ம வினை நமக்கு எப்படி வரும் என்றால், மகரிஷி அவர்கள் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் என்று கூறியுள்ளார்கள். இந்த பயிற்சிகள் கர்ம வினைகளை போக்குமா? போக்காது. 3 பயிற்சி தன் துன்பம் போக்கும். நாம் நாம் தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த துன்பம் நாம் நமக்கு பயிற்சி கொடுக்கிறோம். நமக்கு கொடுக்கும் துன்பம் நம் உடம்பில் எதை பாதிக்கிறது என்றால், உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அட்டானமஸ் நர்வ் சிஸ்டத்தை பாதிக்கும். இந்த 3 பயிற்சியும் உடற்பயிற்சி, காயகற்பம், ஜீவகாந்தம் செய்யும்போது செயல் மாற்றம் நடக்கும் அல்லவா? அட்டானமஸ் நர்வ் சிஸ்டத்தில் செயல் மாற்றம் நடக்கிறது. இது லிவர் வேலைக்கு இடைஞ்சல், நுரையீரல் வேலைக்கு இடைஞ்சல், இருதயம் போன்றவைகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறோம். எந்த பயிற்சியாக இருந்தாலும் அட்டானமஸ் நர்வ் சிஸ்டத்தில் செயல் மாற்றம் கொடுக்கிறது. அந்த 3ம் தன்னுடைய செயல்களை செய்து நோயில் இருந்து வெளிவருகிறது. நாம் பிறர்க்கு செய்த துன்பம் என்பது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் வேறு சிஸ்டத்துக்கு போகிறது. அப்போ தியானமும் தற்சோதனையும் செயல் மாற்றம் அட்டானமஸ் சிஸ்டத்தில் நடக்கிறது. சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் நடக்கணும். அப்போ அதை யார் செய்யணும்? நாம தான் செய்ய வேண்டும். 2மே பயிற்சி தான். பயிற்சி செய்தால் கர்ம வினை குறையும் என்பது இருந்தாலும், முதல் 3 பயிற்சிக்கும் மீதம் 2 பயிற்சிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அப்போ தியானமும் தற்சோதனையும் செய்து நாமாக சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்திற்கு செயல் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அப்போ இந்த தத்துவத்தை ஐயா ஏன் இங்கே கொடுத்துள்ளார்கள் என்றால், இயற்கை மரணம் இருக்கிறதே, அதை அங்கு என்ன நடக்கிறது என்றால், அட்டானமஸ் நர்வ் சிஸ்டம் அந்த தனக்கு கொடுத்த இன்பம் உள்ளதல்லவா, அந்த உடல் அறிவு எதை தூய்மை செய்கிறது? அட்டானமஸ் நர்வ் சிஸ்டம் செய்கிறது. நீ பிறர்க்கு கொடுத்த துன்பத்தை உன் மகனுக்கு கொடுத்து கழிக்கச் சொல் என்கிறது. செயல் மாற்றம் தான் முக்கியம். புண்ணியத்தின் பலன்களை நாமே அனுபவிக்கின்றோம் என்ற கான்செப்டை நிறைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்ம வினையின் செயல்பாடுகளை புரிந்த பிறகுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை மரணம் அட்டானமஸ் நர்வ் சிஸ்டத்திலே அந்த உடலின் அறிவு அதை தூய்மை செய்த பிறகே மரணத்தை கொடுக்கிறது. இதுதான் இயற்கை மரணம். அப்போ ஹாஸ்பிட்டலில் மரணம் வரை இருந்தால் அட்டானமஸ் கழிவுகளை வெளியேற்ற விடமாட்டார்கள். முழுக்க முழுக்க விஞ்ஞான மருத்துவம். இறந்த பிறகும் கூட பாடியை வீட்டுக்கு கொண்டு வராவிடாமல், மகன் அமெரிக்காவில் இருந்து வரும் வரை பாடி ஹாஸ்பிட்டலிலே இருக்கட்டும் என்று வீட்டில் சௌகரியமாக இருந்து கொள்கிறார்கள். 2 நாள் கழித்து மகன் வந்தவுடன் அரை மணி நேரத்தில் அவசரமாக காரியத்தை முடித்து விடுகிறார்கள். அப்போ மரணத்தை பற்றிய அந்த தெளிவு இல்லை. இயற்கை மரணத்திற்கும் செயற்கையான இயற்கை மரணத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், தனக்கு என்று செய்த கர்ம வினை நீங்கி அது குழந்தைகளுக்கு நோய் பதிவுகள் போகாமல் மற்ற பதிவுகள் மட்டும் போகும் என்பது இயற்கை மரணம். செயற்கையான இயற்கை மரணத்தில் நோய் தன்மைக்கான கர்ம வினையும் சேர்ந்து போகும். அவர்களுக்கு நோய் எளிதில் வரும். அவர்கள் தனக்கு தவறு செய்தால் நோய் விரைவில் வரும். அப்போ தனக்கு செய்யக்கூடிய துன்பத்தை நிறுத்துங்கள். நிறுத்தாவிட்டால் நோய் வருவதற்கான காரணமும் நிறைய வரும்.
அப்போ உயிரின் அறிவையும், இந்த உடல் அறிவு எவ்வளவு தூய்மை செய்கிறது என்பதை ஆட்டோனமஸ் நர்வ் சிஸ்டத்தையும், சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது பயிற்சியில் உடற்பயிற்சி, காயகற்பம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இது ஆட்டோனமஸ் சிஸ்டத்தில் செயல் மாற்றத்தை கொடுக்கும். தியானமும் தற்சோதனையும் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் செயல் மாற்றத்தை நாம் தான் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் செயல் மாற்றம் கொடுப்பதே இல்லை. செயல் மாற்றம் இல்லாமல் ஏன் எனக்கு இப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்று புலம்புவார்கள். கண்டிப்பாக வரத்தான் செய்யும். செயல் மாற்றத்தையும் புண்ணியத்தை பலன்களையும் அனுபவிக்கணும் என்றால் அனுபவிக்க வேண்டியதுதான். மாற்றத்தை கொடுக்காது. இறைவனிடமும் பேராசிரியர்களிடமும் போய் ஏன் துன்பம் போகவில்லை என்று புலம்பி கேட்கிறோம். முதலில் தத்துவத்தின் தெளிவுக்கு வரணும். பிறகு ஆசிரியரிடம் கேள்வி கேட்கவே தேவையில்லை. இயற்கை மரணம் பற்றியும் செயற்கையான இயற்கை மரணம் பற்றியும் தெளிவான விளக்கத்தை நன்மணி ஐயா கொடுத்திருக்கிறார்கள். துர்மரணம் பற்றி பார்ப்போம். துர்மரணம் மனிதனுடைய ஆயுட்காலம் முடியும் முன் மரணம் ஏற்பட்டால் அது துர்மரணம். ஒவ்வொரு மனிதனும் இத்தனை காலம் வாழணும் என்ற ஆயுட்காலத்தை இறைவன் நிர்ணயம் செய்துள்ளார். அதற்கு முன்பாகவே மரணத்தை தேடிக்கொள்வது தற்கொலை, கொலை, பயணங்களின் போது விபத்து, கீழே விழுந்தால் விபத்து, தொழிற்சாலைகளில் என விபத்துக்கள் பல வகைகளில் பல இடங்களில் ஏற்படுகிறது. இந்த காலத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடம் மனதில் சக்சஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை லோடு பண்ணிடுறாங்க. பிள்ளைகளும் நாம் ஏதாவது ஒரு வழியில் சக்சஸ் ஆக வேண்டும் என்ற வழியில் வருகின்றார்கள். இன்றைக்கு நிறைய பேரிடம் இல்லாத விஷயம் தோல்வியை எப்படி சந்திக்கணும், அந்த தோல்வி என்னென்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதை சொல்லிக் கொடுப்பதில்லை. முன்னோர்கள் படாத ஸ்ட்ரெஸ்ஸா, கஷ்டமா, மன உளைச்சலா அவ்வளவு இருந்தும் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக கையாண்டு நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கார்கள். நாம நம் குழந்தைகளுக்கு வெற்றி என்பதை மட்டுமே மைண்ட்ல லோட் பண்ணி வச்சிடுறோம். சிறிய வயது முதல் தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. அந்த தோல்வியை சந்தித்து வந்தால் உன் வாழ்வில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் ஈஸியா போராடலாம் என்று இனிமேலாவது குழந்தைகளிடம் புரிய வைக்க வேண்டும். துர்மரணத்தில் இன்னொரு நிகழ்வு. துர்மரணம் நிகழும் என்றால் அளவுக்கு அதிகமாக உணவு அருந்துதல், பாலுறவு கொள்கிறவர்களுக்கு கொலை, விபத்து, தற்கொலை நடக்கும் என்று வள்ளலார் கூறுகிறார். மும்மல குற்றங்களால் உடம்பில் இருக்கிற 9 நவ துவாரங்களும் அடைபடும். துர்மரணம் நடக்க இதுவே காரணம் என்கிறார் வள்ளலார். நவ துவாரங்களில் கழிவுகள் நிரம்புவதால் துர்மரணம் நடக்கிறது. துர்மரணம் நடக்காமல் இருக்க வழி, உடம்பில் மும்மலக் கழிவுகள் சேராமல் தடுத்தால் தப்பிக்கலாம். விதியை மதியால் வெல்லலாம். முக்குற்றம் நீங்க முயலும் மெய் ஞானமே தர்க்கமே ஞானமடி என்று என்கிறார் குதம்பை சித்தர். நமது அறியாமையால் நமது உடம்பில் தேங்குகிற மும்மல குற்றங்களை நீக்குவதே பேரறிவு என்கிறார் குதம்பை சித்தர். அடுத்தது ஜீவசமாதி பற்றி பார்ப்போம். ஜீவசமாதி என்றால் நதியானது கடலில் போய் சேர்வது போன்றது. யோகிகள் தன் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதே ஆகும். ஜீவன் நீங்கிய பிறகும் அவர்கள் உடல் எப்படி அமர்ந்திருந்தார்களோ அப்படியே அமர்ந்தபடி இருக்கும். வற்றி சுருங்கி இருக்கும். உயிரை உடலிலேயே நிலைக்க வைத்து வாழ்ந்தது போதும் என்ற நிறைவு ஏற்படும் போது மன இயக்கம் மாத்திரம் நிறுத்திக் கொள்ளலாம். உடல் இயக்கம், மன இயக்கம் இரண்டும் நின்று விட்டபின் உடலிலேயே உடல் அடக்கம் பெற்றிருக்கும் உடல் அடக்கம் பெற்றிருக்கும் நிலையைத்தான் ஜீவ சமாதி என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். ஜீவ சமாதி என்பது கௌரவமான தற்கொலை என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உண்மையில் அடைய வேண்டியது என்னவென்றால் அகத்தவம் இயற்றி அறிவில் நுண்மையும் உறுதியும் பெற்று அறநெறி வாழ்வில் நின்று முக்கலங்கங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டு மெய்ப்பொருள் உணர்வில் சிவமே ஜீவனாக இயங்கும் உண்மையை உணர்ந்து பெறும் பேரின்ப அனுபவமே ஜீவ சமாதி. இதுவே மரணமிலா பெருவாழ்வு ஆகும். அதே போல ஒருவரின் நோய் கூட அவர் முயற்சியால் மட்டுமே குணமடையும். நடைமுறையில் மக்களோ நோய்களை குணப்படுத்த தாம் முயற்சிக்காமல் மருத்துவர்களை மட்டுமே நம்புகிறார்கள். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா தனது அனுபவத்தில் கூறுகிறார்கள். ஒரு நோய் சரியாக வேண்டுமானால்
இயற்கை சார்ந்த மருத்துவரின் பங்கு 25% இருக்க வேண்டும். அடுத்து உணவில் ஒழுங்கு 25% இருக்க வேண்டும். அடுத்து நோய்வாய்ப்பட்டவரின் முயற்சி 25% இருக்க வேண்டும். அடுத்ததாக மன உணர்வுகள் 25% இருக்க வேண்டும். தவம் மற்றும் தற்சோதனைகளால் மனதை வைத்துக் கொள்ளும் முடியும். மருத்துவரின் முயற்சிகளைத் தவிர மற்ற 3ஐயும் நாம் செய்தால் மட்டுமே நோயை குணப்படுத்த முடியும். விஞ்ஞான மருத்துவத்தில் இதன் சதவீதம் இன்னும் குறைவாகத்தான் இருக்கும். அங்குதான் மக்கள் மிக அதிக பணம் கொடுத்து வரிசையில் நிற்கிறார்கள். இதற்காக பல லட்ச ரூபாய் கொடுத்து மருத்துவ காப்பீடும் செய்து ஆங்கில மருத்துவர்களை மட்டுமே நம்புகிறார்கள். இயற்கை மருத்துவம் பற்றி பார்ப்போம். இயற்கை மருத்துவம் நோய்கள் என்பது தீர்க்க முடியாதது என்று பல பேர் எண்ணுகிறார்கள். நோய்க்கு இடங்கொடேல் என்ற முதுமொழிக்கேற்ப நோய்களை தவிர்த்து உடல் நலத்தோடு வாழ வழிவகுப்பதே இயற்கை மருத்துவ முறைகள் ஆகும். உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் இயற்கையின் வழியில் வந்தவர்களே. இயற்கை என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எனும் ஆகாயம் ஆகியவற்றையும் அவற்றால் ஆன தோற்றப் பொருட்களும் குறிப்பதாகும். நம் உடம்பில் பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்திருக்கின்றன. அந்த விகிதங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போதுதான் நோய் உண்டாகிறது. ஒரு மனிதனுடைய உடலின் ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க கத்துக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் கல்விதான் இயற்கை மருத்துவம். இவற்றில் மருந்துகள் பயன்படுத்துவதில்லை. பின் விளைவுகள் வராது. சுயசார்புள்ள மனிதராக, ஆற்றல் மிக்க மனிதராக மாற்றுவதே இயற்கை மருத்துவம். ஒரு மருத்துவருக்கு வாடிக்கையாளர் இருக்கக்கூடாது. அந்த அளவு முழுமையாக மாற்றம் கொடுக்கணும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஒருவன் தான் முன்பு உண்ட உணவு செரித்ததை அறிந்த பின்பு உண்டானாயின் அவன் உடலுக்கு மருந்து என்ற பேர் ஒன்று வேண்டுவதில்லை. மனிதன் தன் வாழ்வியலில் இருந்து மாறுபடும் போதுதான் மருவி உந்தும் ஆற்றலான மருந்து தேவைப்படுகிறது. அந்த மருத்துவம் இயற்கை மருத்துவமாக இருந்தால் அதுவே சிறப்புடையது. அடுத்ததாக உணவில் ஒழுங்கு. மாற்ற வேண்டிய உணவும் உணவு முறைகளும். உணவை அலட்சியம் செய்வதோ அதிகமாக உண்பதோ முரண்பட்ட உணவு உட்கொள்வதோ இருக்குமானால் அதற்கேற்றபடி உடல் இயக்கத்தொடர் சீர்குலைந்து உடலில் பல நோய்கள் உண்டாகும். தெய்வீக வாகனமான இந்த உடலை மிகவும் அக்கறையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் பார்க்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது முதற்கடமையாகும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்திரப் பாடலை சிந்திப்பது நல்லது. உணவில் பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு என்ற இருவகை உண்டு. அதை சாத்வீகம், ரஜோ உணவு என்று சொல்வார்கள். தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பல வகைகள் முதலியன சாத்வீக உணவு. சாந்தமான குணத்தை வளர்க்கும் தன்மை உடையது. ஒவ்வொருவரும் நஞ்சை தானியம், புஞ்சை தானியம் இரண்டையும் தினசரி ஆகாரத்தில் சேர்த்துக் கொள்வது உடல் உறுதிக்கும் அறிவின் நுட்பத்திற்கும் அவசியமாகிறது. இயல்பாக இரும்பு, புரதம், தாதுக்கள், கொழுப்பு, விட்டமின்கள் போன்ற சத்துக்கள் செறிவான உணவு வகைகளை தேர்வு செய்து உண்பது சிறப்புடையது. தவிர்க்க வேண்டியவை புலால் வகைகள் மற்றும் ஏலம், கிராம்பு, மிளகாய் போன்ற உணவுகள் மூர்க்கத்தன்மையை தூண்டுவதாகும். அன்பு மிளிருமிடம். ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு. உழைப்பினால் பதில் உலகுக்குத் தந்திடு. ஒரு பிடி உணவில் உலகமே ஒன்றுபட்டிருப்பதை பார்க்கலாம். நெல்லிலிருந்து அரிசி பிரித்து எடுக்க இயந்திரம் தேவை. இயந்திரம் செய்ய இரும்பு தேவை. அனைத்திலும் உலக மக்கள் அனைவரது அறிவு, ஒத்துழைப்பு அனைத்தும் அடங்கியிருப்பதை பார்க்கிறோம். உலகத்திற்கு உழைப்பினால் பதில் செய்ய வேண்டும் என்ற கடமை கருத்து வருகின்றதே, அதுதான் நன்றி உணர்வு. அடுத்ததாக நோய்வாய்ப்பட்டவரின் பங்கு 25% என்னன்னா உடற்பயிற்சி, மூச்சுப் பயிற்சி, யோகாசனம், நடைப்பயிற்சி. உடற்பயிற்சி. முதல் உடற்பயிற்சி. உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி மிக மிக அவசியம். உடற்பயிற்சியால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகிய மூன்றும் சீராக அமையும். நோய் வராமல் தடுத்துக் கொள்ளவும் வந்த நோயை போக்கவும் முடியும். ஆகையால் ஒவ்வொருவருக்கும் உடற்பயிற்சி மிக மிக இன்றியமையாதது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகெங்கும் உள்ள
உடற்பயிற்சிகளில் சிறப்பானவற்றை தேர்ந்தெடுத்து மருத்துவத் துறையில் தமக்குள்ள அனுபவங்களை கொண்டு ஆராய்ந்து அவற்றை பலகாலம் பயிற்சி செய்து பலன்களை கணித்து எளிய முறை உடற்பயிற்சி அளித்துள்ளார்கள். உடலை வருத்தாமல் குறைந்த நேரத்தில் முடிக்கக்கூடிய எளிய பயிற்சி அனைவரும் செய்யலாம். மூச்சுப் பயிற்சி. மூச்சுப் பயிற்சி செய்வதால் சுவாசப்பையின் ஒவ்வொரு பகுதியும் நன்கு விரிவடைந்து அதன் ஒவ்வொரு சிற்றறைகளிலும் காற்று புகுந்து அவற்றின் இயக்கம் சுறுசுறுப்படைகிறது. மூச்சுப் பயிற்சி செய்தால் உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போதுமான பிராணவாயு கிடைக்கிறது. ஆஸ்துமா, சளி, சைனஸ் தொந்தரவு வராமல் காக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு பாடம் பதிவு கொள்ளும் திறனும் நினைவாற்றலும் அதிகரித்து படிப்பது எளிதாகி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கூடுகிறது. ஒழுக்க மேம்பாடு குழந்தைகளுக்கு இயல்பாகும். அடுத்ததாக யோகாசனம். மனதை இறைநிலையோடு இணைப்பதே யோகம். யோகக் கலையை 8 பிரிவுகளாக பதஞ்சலி முனிவர் வகுத்திருக்கிறார். அவை யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. இதில் 3வது அங்கமே உடலை சரி செய்யும் யோகாசனம். இது தியானம் செய்ய உடலை தயார் செய்வதுடன் நோய் அணுகாமல் காக்கிறது. உடலில் உள்ள நோயை குறைப்பதற்காக அதற்குத்தான் யோகாசனம். காயகற்பம் செய்து வந்தாலே நோயை குறைக்கக்கூடிய சக்தி உண்டு. எல்லா ஆசனங்களும் செய்யாமல் ஒரு சில ஆசனங்கள் அந்தந்த நோய்க்கு தக்கபடி உள்ள நோயை குறைக்கும் ஆசனங்கள் மட்டும் கொடுத்து நோய் தீரவும் விட்டுவிட வேண்டும். மாத்திரை சாப்பிடுவது போல் நிறுத்திவிட வேண்டும். ஆசனம் எப்போ தேவையோ அப்போ மட்டும் செய்தால் போதும். சாதாரண ஆசனங்கள் போதும். அதிகமாக உடலுக்கு இயக்கம் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மா தன் பரிபூரண நிலையை உணர்ந்து கொள்வதற்கு யோகாசனங்கள் உதவுகின்றன. நடைப்பயிற்சி என்பது நடக்கும்போது மனதிற்கு மென்மையான உணர்வு கிடைக்கிறது. நமது மூளைக்கு சிந்தனை வளம் சிறப்பாக கிடைக்கிறது. தொப்பை குறைகிறது. சிறுநீரக பிரச்சனை பாதுகாக்கும். நிலநீர் கழிவுகளை நீக்கும் பயிற்சி. மூச்சை இழுக்கும் ஆற்றல் சீராக இருக்கும். அடுத்தது மன உணர்வுகள் 25%. தவம் மற்றும் தற்சோதனைகளால் மனதை வைத்துக் கொள்ளும் முறை. தவம் என்றால் தன்னை அறிவதற்கான ஒரு மனப்பயிற்சி. உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி செய்வது போல் மனதின் நுட்பத்தை பெருக்குவதற்காக உளப்பயிற்சியாகிய அகத்தவத்தை செய்ய வேண்டும். போதிய தெளிவும் விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தால் அளவுக்கு அதிகமாக புலனின்ப கவர்ச்சியால் உடல் மன நலன்கள் கெடுகின்றன. எனவே மனதை சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கும் சிந்தனை ஆற்றல் உயர்வதற்கும் தவம் அவசியம். தவத்தால் மன தூய்மை மனித பிறவியின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து புலன்களை ஒன்றுபடுத்தி அறிவின் நிலையறிந்து பேரறிவு நிலையெய்தி ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ளும் பயிற்சியே தவம். தற்சோதனை. தற்சோதனை உள்நோக்கி அறிவால் ஆராய்ந்து தன்னிடம் அமைந்துள்ள உணர்ச்சி வயப்பட்ட குணங்களை எல்லாம் அறிந்து அவற்றையெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ள தக்க போதனை மற்றும் சாதனை முறைகளே தற்சோதனை. தற்சோதனை என்பது வேதாத்திரியத்தில் ஒரு தெய்வீக பயிற்சியாக கருதப்படுகிறது. தற்சோதனை பயிற்சியில் ஒருவர் தானே குற்றவாளியாக, தானே வாதாடுபவராக, தானே நீதிபதியாக இருக்கிறார். தன் குற்றத்தை பிறர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மனம் தயங்கும். ஆகவே தற்சோதனையில் தன்னிடம் உள்ள குற்றத்தை தானே கண்டுபிடித்து அதை போக்கிக் கொள்ள வேண்டும். கருவிலே திருவுடையவர்களுக்கு இது தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் குற்றங்கள் புரிகின்ற மனிதர்கள் கொண்ட சமுதாயத்திற்கு தற்சோதனை மிக மிக இன்றியமையாதது. ஒரு கவி, தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொலையும் பிறரிடம் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள் என்று மகரிஷி அவர்கள் கவியில் கொடுத்துள்ளார்கள். அடுத்ததாக இயற்கையாய் ஏற்படும் விபத்துக்களான சுனாமி, புயல் போன்றவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும்.
தனி மனிதன் உடல், மனம், கருமையம் இவைகளை தூய்மையாக வைத்திருந்தால், இயற்கை நிச்சயம் அனைத்து வித விபத்துகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றும். தலைப்பு: விபத்துகளிலிருந்து காத்துக்கொள்வது எப்படி? சில பேர் அறியாமையால் தற்செயல் விபத்துக்களை தவிர்ப்பது நம் கையில் இல்லை என்பார்கள். நாம் சாலை விதிகளை முறைப்படி பின்பற்றி வண்டிகளை செலுத்தினாலும், பிறர் செய்யும் தவறுகளால் விபத்துக்கள் ஏற்படுகிறது. அதற்கு அவருடைய கருமைய பதிவுகளே காரணமாகிறது. விபத்திலிருந்து காத்துக்கொள்ள சில டிப்ஸ். பைக்கில் போகும்போதும் பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டும், காரில் போகும்போது சீட் பெல்ட்டும் மிக மிக அவசியம். ஃபேமிலி கூட நாம் அதிக தூரம் போகக்கூடிய சூழ்நிலையில் மினிமம் 5 to 10 ஹவர்ஸ் டிரைவிங் பண்ண வேண்டி வரும். அப்போ ரிஸ்க் எடுத்து ஓவர் ஸ்பீட்ல போனோம்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். மிஸ் ஆகும்போது எதிர்பாராத விதமா ஏதாவது வாகனம் குறுக்கே வந்தால் நம்மால சடனா ரியாக்ட் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் நடக்க அதிகமாக வாய்ப்பு உள்ளது. அத அதை அவாய்ட் பண்ணணும்னா, நமக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பீடு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஸ்பீடில் போகும்போது எதிரே எது வந்தாலும் நாம் ஈஸியா ரியாக்ட் பண்ண முடியும். கார்னரில் போகும்போதும் ஓவர்டேக் பண்ணி செல்லக்கூடாது. ஆப்போசிட்டில் வரும் வண்டி எந்த ஸ்பீடில் வரும் என தெரியாது. ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் அதிகமாகும். நாம் வண்டி ஓட்டும்போது நம் பார்வை 25 அடி முன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாய், மாடு, மனிதர்கள் யாராவது வரும்போது பிரேக் போட வசதியாக இருக்கும். வாகனங்களை அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டும். ஸ்பீட் லிமிட் முக்கியம். கவனச்சிதறல் என்பது செல்போன் பார்த்து ஓட்டுவது, பக்கத்தில் இருப்பவரிடம் பேசிக்கொண்டே ஓட்டுவது, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிவிடும். டிரைவ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் முக்கியம். ஃபோக்கஸ் ரோட்டில் இருக்க வேண்டும். கிராஸ் ரோடு விதிமுறைகளை கவனித்து ஓட்ட வேண்டும். ஆடு, மாடு, நாய் வந்தால் எப்படி சடனா நிப்பாட்ட முடியும்? காருக்கும் டேமேஜ் ஆகாமல், விலங்குகளுக்கும் ஆபத்தில்லாமல் ஓட்டணும். நாய், மாடு நேராக ஓடி போய்விடும். ஆனால் ஆடு டேஞ்சரானது. ஆடுகள் வருதுன்னா 100 மீட்டர் முன்னாடியே பதட்டமில்லாமல் ஓட்டணும். ஆடு வந்தா வந்த பக்கமே திரும்பி ஓடும். அது விலங்கினுடைய கேரக்டர். நாம தான் பார்த்து ஓட்ட வேண்டும். விபத்துக்கு யார் காரணம் என்றால் அரசாங்கம் தான். ஆடு மாடுகளை ரோட்டில் விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வளர்ப்பவர் தவறும் உள்ளது. அவேர்னஸ் இருக்கணும். விழிப்புணர்வோடு எந்த வேலை செய்தாலும் விபத்திலிருந்து தப்பிக்கலாம். வாகனம் ஓட்டும் போது நமது உயிர் முக்கியம். யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நல்லவருக்கு துன்பம் கொடுத்தால் அந்த பதிவின் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும். ஏனெனில் இந்த தூய ஆத்மா படும் வேதனைகள் ஆழமானதாக இருக்கும். பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் மற்றவரின் துன்பத்தை போக்கி வாழ்பவர்க்கு யாரேனும் துன்பம் கொடுத்தால் அது சாப பதிவாகத்தான் பதிவாகும். எந்த தன்மை உடையவர்க்கு நாம் துன்பம் கொடுக்கிறோம் என்பதை வேற்றுமைப்படுத்தி பார்க்கவே இக்கருத்து கூறப்படுகிறது. இதனை ம இதனை பற்றி மகரிஷி அவர்கள் கூறுவது, முள்ளெடுத்து முனிவரை குத்தினாலும் அந்த முனிவருக்கு ஏற்பட்ட வலி சாபமா? ஒருவன் தாங்கிக் கொள்கிறான் என்பதற்காக மேலும் மேலும் துன்பம் கொடுக்கும்போது அவனுடைய வருத்தம் சாபமாகிறது. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படும் போது அவர் படும் வேதனைகள் சாபமாகி விடுகிறது. இதற்குத்தான் பல குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் விட்டுவிடலாம். ஆனால் ஒரு நிரபராதியையும் கூட தண்டித்து விடக்கூடாது என்பார்கள். பிறர் படும் துன்பங்களை பார்த்து நாமாக முன்வந்து உதவி செய்யும் பொழுது, அந்த உதவி பெறுபவரே நமக்கு துன்பம் கொடுப்பதையும் நாம் காண்கிறோம். இதற்கு மகரிஷி அவர்கள் நம்மை தேடி உதவி கேட்பவர்களுக்கு மட்டும் நம்முடைய தத்துவங்களையும் பயிற்சி முறைகளினாலும் உதவி செய்யுங்கள் என கூறியுள்ளார்கள். கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிணக்குகளால் உண்டான வருத்த அலைகளுடன் ஒருவர் வாகனத்தை செலுத்தும் போது அந்த நினைவலைகள் ஒருவரை விபத்தில் கொண்டு விட்டுவிடும். அதுபோன்று பல விபத்து நடப்பதை நாம் அனுபவத்தால் காண்கிறோம். எனவே கணவன் மனைவியிடம் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை, பிணக்குகளை அவ்வப்போது தீர்த்துவிட்டு வெளியே செல்லும் முன் ஒரு சமாதான மனநிலையில் செல்ல வேண்டும். வாகனங்களை ஓட்டும்போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செல்லக்கூடாது. எனவே சாப அலைகள் விபத்துக்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும். இவற்றுக்கெல்லாம் மேல் அருட்தந்தை நமக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அதுதான் சக்தி வாய்ந்த அருட்காப்பு.
அருட்காப்பு ஒரு வளையம் போல் நம்மை சுற்றி துன்பங்களிலிருந்து பாதுகாக்கும். நன்மணி ஐயா அவர்கள் ஒரு பயணத்தின் போது இந்த அருட்காப்பினால் ஒரு விபத்திலிருந்து தன்னை காத்துக் கொண்டதாக ஒரு சம்பவத்தினை பதிவிட்டிருந்தார்கள். அது முதல் அருட்காப்பில் எல்லா பயணங்களிலும் என்பதை சேர்த்து கொண்டார்களாம். எல்லா பயணங்களிலும் அருட்காப்பினை மனதால் உணர்ந்து கூறும்போது அது நாம் பயணம் செய்யும் வாகனத்தையும் சேர்த்து ஒரு காப்பினை ஏற்படுத்தும். நம்முடன் பயணம் செய்யும் அனைத்து பயணிகளும் காப்பு பெற்று விடுவார்கள். அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும். அருட்காப்பை கூறும்போது நாம் தனி ஒருவரிடம் கேட்கவில்லை. பிரபஞ்ச சக்தியுடன் சங்கல்பம் செய்கிறோம். எங்கும் நிறைந்த அருட்பேராற்றலுடன் சங்கல்பம் செய்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அருட்பேராற்றல் நமக்கு காப்பாக அமையும். காப்பு என்பது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் விஷயம். நம் முன்னோர்கள் சொன்ன காப்பு என்பதன் நோக்கம், தை 1ஆம் தேதி சூரியன் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி செல்லும் போது பூமியின் சுழற்சியில் மாற்றம் இருக்கும். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் மாற்றம் நிகழும். அப்போ பூமிக்கு வரக்கூடிய புற ஊதா கதிர்கள், அகசிவப்பு கதிர்கள் பூமியில் அதிகமாக தாக்குவதால் அந்த கதிர்கள் மேல் அந்த கதிர்கள் யார் மேலே எல்லாம் படுகிறதோ அவர்கள் உடலிலே மனதிலே மாற்றம் ஏற்படும் என்று முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ளனர். குறிப்பிட்ட இந்த காலம் மட்டும் ஏன் வருகிறது என்று போகி பண்டிகையில் காப்பு கட்டுதல் என்ற நிகழ்வு உள்ளது. கெட்ட அலை கதிர்களை தன்னிடம் இழுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய சில மூலிகைகள் உள்ளது. சித்தர்கள் கண்ட மூலிகை ரகசியம். ஆவாரம்பூ, பூளப்பூ, வேப்பம்பூ இலை. இவை மூன்றும் தேவையற்ற கதிர்களை உள்ளே இழுத்து வைத்துக் கொள்ளும். இந்த 3 மூலிகைகளும் காய்ந்து போனாலும் கெட்ட கதிர்களை இழுக்கும் சக்தி இருக்கும். இந்த 3 மூலிகைகளையும் வீட்டை சுற்றி கட்டச் சொன்னார்கள். தை முதல் தை முதல் நாள் போகி பண்டிகை அன்று நம் முன்னோர்கள் இதைத்தான் காப்பு கட்டுதல் என்பார்கள். ஞான மார்க்கத்திற்கும் பக்தி மார்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் என்னன்னா, ஒன்றை சொன்னாங்க செய்தோம் அப்படிங்கிறது பக்தி மார்க்கம், நம்பி செய்கிறது. ஞான மார்க்கம் அப்படி அல்ல. அதே விஷயம்தான். அதை ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், எப்படி செய்யணும் என்று அதை தெரிந்து செய்வதுதான் ஞான மார்க்கம். காப்பு கட்டுதல் கெட்ட அலை கதிர்களை நம்மிடம் வரவிடாமல் அது நம்மை காக்கக்கூடியதுதான் காப்பு கட்டுதல். வளைகாப்பும் அப்படித்தான். 7 மாத கர்ப்பமாக உள்ள பெண்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணாடி வளையலை காப்பாக போட்டார்கள். தாய்க்கும் சேய்க்கும் காப்பாக இருப்பதற்காக. கோவில் திருவிழாக்களிலும் நல்லபடியாக திருவிழா நடைபெற கொடிமரத்தில் காப்பு கட்டுவார்கள். மனிதனுக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து காக்கக்கூடியது காப்பு, பாதுகாப்பு. இயற்கை சீற்றம், மழை, கடும் வெயில், வறட்சி, பூகம்பம் இவற்றிலிருந்து பாதுகாப்பு வேண்டும். வேற்றுயிர் பகையில் நம் உயிர் போக வாய்ப்பு உள்ளது. மற்ற உயிர்களிடமிருந்தும் காப்பு வேண்டும். தற்செயல் விபத்து 3 நிலைகள் இருந்தும் நம்மை காக்கக்கூடிய அற்புதமான மந்திரம்தான் அருட்காப்பு என்ற மகா மந்திரம். அருட்காப்பு போடும்போது என்ன நடக்குதுன்னா, எதை காப்பாக கூப்பிடுகிறோம் என்றால், எல்லாம் வல்ல இறை சக்தியை காப்பாக கூப்பிடுகிறோம். இதை உணர்ந்து சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக காப்பு வேண்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்துவதாகவும் அமையுமாக. மகரிஷி அவர்கள் அருட்பேராற்றல் என்ற இறை சக்தி இரவிலும் காப்பாக இருக்கணும், பகலிலும் காப்பாக இருக்கணும். எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும். நாம் செய்யும் தொழில் மட்டும் தொழில் அல்ல. இது நாம் வைத்துக்கொண்ட தொழில். மனித வாழ்க்கையில் 3 தொழில்கள் உள்ளது. ஒன்று எண்ணுதல், 2வது சொல்லுதல், 3வது செய்தல். எண்ணுதல் என்பது தொழில், அதாவது முத்தொழில். எண்ணம், சொல், செயல் 3ம் தொழில். அப்போ என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு செயலிலும் என்று அர்த்தம். எல்லா எல்லா தொழில்களிலும் என்ற வார்த்தைக்கு செயல் என்றால் நாம் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு செயலிலும் பயணம் பயணம் ஒரு செயல். ஒரு தொழில் ஒரு தொழில். ஒரு விளையாட்டு ஒரு தொழில். ஒவ்வொரு செயலுக்கும் தொழில் என்ற பொருள் பொருந்தும். உணர்ந்து எண்ணத்திலும், சொல்லிலும், செயலிலும் இறை சக்தியான பேராற்றல் உறுதுணையாகவும் நம் கூட இணைந்து
பாதுகாப்பாக, சக்தி வலயமாக சூழ்ந்து நம்மை வழிநடத்தக்கூடிய சக்தியாக அமையணும். அதன் அருட்கொண்டுதான் நாம் எண்ண வேண்டும், சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்பதே அருட்காப்பு. நம்மை சுற்றி அருட்சக்தி நிரம்பி நிறைந்து இருக்கும். இதை எப்போ சொல்லணும் என்றால், தனக்கும், குடும்பத்திற்கும், சுற்றத்தாருக்கும், வாகனத்தில் செல்லும் போதும், இரவில் உறங்கப் போகும்போதும் அனைவருக்கும் கொடுக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்களை மனதில் நினைத்து கொடுக்கலாம். அனைத்து உயிர்களுக்கும் தாவரம் முதற்கொண்டு கொடுக்கலாம். வீட்டில், வாகனங்களில் அருட்காப்பை எழுதி ஒட்டிவிட்டால் மட்டும் போதாது. அவற்றை தேவையான சமயத்தில் மனதால் உணர்ந்து, மனதின் அலைகள் மூலம் சொல்ல வேண்டும். நம் வீட்டில் கந்த சஷ்டி பாடிக்கொண்டிருக்கிறது. நாம் ஒரு பக்கம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் கிடைக்கும் காப்பு கிடைக்குமா? எ என்றால் கிடைக்காது. நாமும் கூடவே சேர்ந்து மனதால் உணர்ந்து பாட வேண்டும். அடுத்ததாக கொலை, தற்கொலை பற்றி சிந்திப்போம். இன்னல் புரிவோர் எதிரிகளாய் இருப்போர் பகைவராயினும் அவரையும் மனம் திருந்தி கருணையோடு வாழ்த்துவோம். நாம் கூறும் வாழ்த்துக்கள் மூலம் நம்முடன் முரண்படுபவர்களிடமிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். முதலில் பிறருடன் பகை உணர்ச்சியை தவிர்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடன் பகை பொருள் சார்ந்த நிலைகளிலும், உறவு சார்ந்த நிலைகளிலும் தான் பெரும்பாலும் ஏற்படுகிறது. நமது தேவை அளவில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் பகை வருவதற்கு வழியே இல்லை. எனது அறிவினாலும், திறமையாலும் பெற்ற பொருளை வைத்துக் கொண்டு வாழ்வேன் என்ற தத்துவத்தை உணர்ந்து வாழ்ந்தால் பகையே வராது. அப்போ அப்பா சேர்த்து வைத்த சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் பகை ஏற்பட்டு கொலை வரை செல்லும் செல்லும் நிலைமைகளை காண்கிறோம். அப்பா சொத்துக்களை சேர்த்து வைத்ததும் தவறு, அதை இவர்கள் பிரித்துக் கொள்வதும் தவறு. மகரிஷி அவர்கள் தத்துவப்படி, என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்று இச்சமுதாயத்தினருக்கு வாழத் தெரியவில்லை. அவ்வாறு சொத்து பிரிப்பவர்கள் சொத்துடன் சேர்ந்து பாவத்தையும் பிரித்துக் கொள்கிறார்கள் என்பதை அறிவதில்லை. ஒவ்வொருவரிடமும் வினைப்பயன் பதிவுகள் உள்ளன என்கிறார்கள். அப்பதிவுகளை வெளியாக்கி தூய்மைப்படுத்த வேண்டியது இயற்கையின் நியதி. இயற்கை பெரும்பாலும் வேற்று மனிதர்களின் செயலின் மூலமே அப்பதிவுகளை வெளிக்கொண்டு வருகிறது. தனக்கு துன்பம் தருபவர்களையும் எதிரியாய் நினைப்பவர்களையும் நினைத்து அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற மனவிரிவோடு, மன மகிழ்ச்சியோடு வாழ்த்த வேண்டும். வாழ்த்து எப்படிப்பட்ட எதிரியையும் மாற்றி அமைத்து நல்லன செய்யக்கூடிய அளவில் கொண்டு வந்துவிடும். அதனால் எதிரிகளையும் துன்பம் தருபவர்களையும் வாழ்த்த வேண்டும். இதன் காரணமாக மனம் அமைதியும் தூய்மையும் பெறும். தற்கொலை என்பது விருப்பத்துடன் ஒருவர் தன்னுடைய உயிரை தனது உடலில் இருந்து பிரிப்பதே ஆகும். தான் எப்படி வாழ வேண்டும் என அறியாதவர்களே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமுதாயம் உண்மையான வாழ்க்கை என்பதை போதிக்கவில்லை. எதிர்பார்ப்புகளை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறார்கள். எதிர்பார்ப்புகளே வாழ்க்கை என அறிவுறுத்துகிறார்கள். படிப்பில் மதிப்பெண்களை மட்டுமே நோக்கமாக கொண்டு வளர்க்கிறார்கள். கற்பனையான வாழ்க்கையினை ஊட்டி வளர்க்கிறார்கள். தற்கொலைக்கு இதுவே பொதுவான காரணங்களாக அமைகிறது. நல்ல மதிப்பெண் கிடைக்கவில்லையே என்றும், தான் விரும்பிய பெண்ணை அடைய முடியவில்லையே என்றும், தான் வாழ்ந்து கொண்டிருந்த ஆடம்பரமான வாழ்க்கை போய்விட்டதே என்றும் பல காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவமானங்களை ஏற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் கருமையத்தை தூய்மைப்படுத்தும். சிலர் பொருள் ஈட்டுவதிலும் தற்கால சுகத்திற்காகவும் பல இடர்பாடுகள் வரும்போது தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னும் சில காலம் கஷ்டத்தை ஏற்று வாழ்ந்திருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு நல்ல வாழ்வு இப்பிறவியிலேயே கிடைத்திருக்கும். ஏன் இந்த நிகழ்வு இதற்கும் நமக்கும்? இதில் சஞ்சித கர்ம வினை, திறமையின்மை என்ற காரணமும் உள்ளது. சமுதாயத்தில் பிறருடன் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள். தேர்வில் தோல்வி அடைந்தால் அவமானமாக நினைத்துக் கொள்கிறார்கள். அப்போ தான் முன்னேற்றமான வாழ்க்கைக்கு போக முடியும். அப்போதான் முன்னேற்றமான வாழ்க்கைக்கு போக முடியும். அறியாமை. அவமானத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் இப்போ அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். தற்கொலைக்கு முயன்ற ஒருவரை காப்பாற்றி அவருக்கு 2 நாள் வாழ்க்கை தத்துவங்களை நன்கு புரிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி பயிற்சி கொடுத்தோமானால், மீண்டும் ஒரு எண்ணம் அவருக்கு வரவே வராது என்பதை கண்டிப்பாக கூறலாம்.
ஊர் உலகமெங்கும் வாழ்க்கை தத்துவத்தையும், வாழ்வின் நோக்கத்தையும் கொண்டு செல்வோம். இனி தற்கொலை என்ற நிகழ்வு நிகழாமல் இருக்க வழி செய்வோம். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! வளர்க வேதாத்திரியம்! இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்! நன்றிங்கய்யா.